மிட்டாய். நான் யாருன்னு வைத்தியருக்கு பின்னாலதான் தெரிய போகுது. என்ன பின்னால ஒரு மாதிரியா கலக்குது. ஜவு மிட்டாய். அண்ணே, உங்களை நான் எங்கெல்லாம் வளவீசி தேடுறது? வளவீசி தேடுறதுக்கு நான் என்ன மீனா? இல்லண்ணே, என் பையனுக்கு இன்னைக்கு மொட்டை அடிக்கிறேன். அடியே யாரையா வேண்டாங்கிறது? அதுக்காக கிடா வெட்டி பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன். நீங்க அவசியம் சாப்பிட வரணும். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து பிரியாணி போட்டிருக்கீங்க. நான் உட்காந்து சாப்பிட முடியாது. டேபிள் பெஞ்ச் எல்லாம் போட்டிருக்கேன். அதுல எல்லாம் உட்காந்தா அசிங்கமா இருக்கும். நீ என்ன பண்ற? இத கொஞ்சம் புடிச்சுக்கோ. இப்ப வந்துடுறேன். பிற்போக்கு. வந்துடக்கூடாது. வேற நாய். என்னென்ன தேடுறீங்க? எங்க தோண்டுனா பெட்ரோல் கிடைக்கும்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எரிச்சல கலப்பாதையா. ஆமா, நீ எங்க போற? உழுக போறேன். நீங்க? உர வைக்க போறேன். போயா வைக்கணும். ஏற்கனவே ரொம்ப பேர் வச்சிருக்கானுங்க. நாம வேற இடத்த தேடுவோம். சவு மிட்டாய்க்கு மாத்திரையை கொடுத்துட்டேன். இன்னைக்கு இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கம்மாக்கரையிலே அலைய போறேன். நல்லா தெரியட்டும். ஐயோ, வேஷ்டிய கட்ட கூட சக்தி இல்லாம எல்லா சக்தியும் போயிருச்சு. ஐயோ. வணக்கம். பஞ்சாயத்து போர்டுல பைப்பு வச்சிருக்கானுங்க. அந்த புண்ணியவா நல்லா இருக்கட்டும். இனிமே கம்மா கரைக்கும் இதுக்கு நடக்க முடியாது. அம்மா. ஐயோ. வைத்தியா, ஒரு மாத்திரையை கொடுத்து குனிய வச்சிட்டியே. இரு, மீது 2 மாத்திரை இருக்கு. கொடுத்து உன்னை படுக்க வச்சிடறேன். முத்துமீனா, வா வா. இன்னைக்கு சீக்கிரமா நாட்டை நட்டுட்டு பொழுது சாயறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும். நீ ஆசையா கேட்டிய பணியாரம், அதை எனக்கு எப்படியும் செஞ்சு கொடுத்துட்றேன். அங்க பாரு, நேத்து கொழா சட்டையை போட்டுக்கிட்டு உன் பாட்டை பாராடிச்ச அந்த புள்ள தானே அது? ஆமா. அடி ஆத்தி, நேத்து பார்த்தப்போ காலித்தனமா ஊரை சுத்துற புள்ள மாதிரி தெரிஞ்சது. இப்ப என்னடானா சேத்துக்குள்ள இறங்கி பரம்பல அடிச்சுக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் காசுதான் கஞ்சி ஊத்து முன்னு காத்துக்கிட்டு இருக்காம நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்குது. நல்லா சொன்ன. இந்த மாதிரி படிச்ச பிள்ளைங்களாம் பாரபட்சம் இல்லாம உழைச்சாங்கன்னா வெயில் காயிற நம்ம பூமி கூட விளைஞ்சில்ல தள்ளிடும். ராசையா, கருப்பையா எங்க போயிட்டான்? நீ பரம்படிச்சுட்டு இருக்க? ஓஹோ. அம்மா, அவன் காலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறான்ல, அதான் காலாகாலத்துல போய் சாப்பிடறான்னு அனுப்பிச்சு வச்சேன். வயல் வேலை பாக்குறதுக்கு பண்ணக்காரங்க இருந்தாலும் அண்ணன் தான் எல்லா வேலையும் பாக்குதுமா. தேங்க வாடா. என்னன்னு? பண்ணக்காரன் மட்டும் மாடா உழைக்கணும்னு இருக்கக்கூடாதுடா. படிச்சவன் படிக்காதவங்கிற வித்தியாசம் இல்லாம எல்லாரும் எல்லா வேலையும் பாகுபாடு இல்லாம செய்யணும். என்னமா சொல்ற? உங்க அப்பா கூட இப்படித்தான் சொல்லுவாரு. அப்படியே வந்து பிறந்திருக்கு. பாப்பா சாப்பிட போலாம். வாப்பா, சாப்பாடு ஆடுறதுக்குள்ள வந்து சாப்பிடு. வந்துட்டேன். உனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். உருளைக்கிழங்கு வறுத்திருக்கேன். புடலங்காய் பொரியல் பண்ணிருக்கேன். சாப்பிடு. என்னப்பா என்னப்பா சொல்ற? கல்லா? இல்ல, சுத்தமா உப்பே இல்ல. சாப்பாடுல உப்பு போட மறந்துட்டேன் போல இருக்கு. எம்மாடி, நடவுக்கார பிள்ளைங்களா, கொஞ்சம் உப்பு இருந்தா கொடுங்களேன். முத்துமீனா, உப்பு கேக்குறாங்க, கொடுத்துட்டு வாமா. உப்பெல்லாம் கையில கொடுக்க கூடாது. சரி, கால்ல கொடு. தட்டுல போடு. உப்பு நல்லா இருக்கு, ரொம்ப நன்றி. நன்றின்னு சொல்லிட்டா போதுமா? உப்பை தவிர உள்ளளவு மறக்க கூடாதுன்னு பழமொழி சொல்லிருக்காங்க. அந்த நினைப்பு இருக்கட்டும். அடியாத்தி, உன்ன மாதிரி நீ பேசுறது நல்லா தான் இருக்கு. உன்னை கட்டிக்க போறவ ரொம்ப குடுத்து வச்சவனா இருப்பான். நட்ட நிலவு பாதியிலே கிடக்கு, அதை நட்டு முடிக்கணும். வாரே. இந்த பொண்ணை கட்டிக்க போறவன் நல்லா இருப்பாங்க. ரொம்ப குடுத்து வச்சவனா இருப்பான். உப்பு குறையுது, அந்த பொண்ணு கும்பிடுறியா? என்னது? நன்றின்னு சொல்லிட்டா போதுமா? உப்பை தவிர உள்ளளவு மறக்க கூடாதுன்னு பழமொழி சொல்லிருக்காங்க. அந்த நினைப்பு இருக்கட்டும். இங்க உட்கார்ந்திருக்காரு. என்ன
டேய் குட்டி பையா, இது வரைக்கும் நான் எந்த மானையும் பிடிக்க ஓடினது இல்லடா. இனிமேல் தான் வேட்டைக்கே போறேன். ஆத்தா கூட வீட்டுக்கு விளக்கேத்த ஒரு நல்ல மருமகளா வேணும்னு சொல்லிச்சு. சீக்கிரம் ஒரு நல்ல மனம் தேடி பிடிங்க. இருக்கு. ஐயோ, அடிக்காதீங்க அடிக்காதீங்க. நீயா? கையில என்ன? கொம்பு தேனு. அடடா, கொம்பு தேனா? கொம்பு தேனா எனக்கு உயிர். ஆனா கிடைக்கதான் மாட்டேங்குது. கொம்பு தேனு எல்லாருக்கும் கிடைக்காது. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும். என் ராசி நல்ல ராசிதான். அதனாலதா கிடைக்காத கொம்பு தேனு உன்கிட்ட இருக்கு. நான் கேட்டா நீ மாட்டேன்றியா? ஆசைப்பட்டு கேட்டா மாட்டேன்னு சொல்றது அநாகரிகம். இந்தாங்க. அடடா, பிரமாதமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்து. போதும் போதும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. குடுக்கறவங்க கொடுத்தா அதுக்கு அளவே தேவையில்லைன்னு கூட சொல்லிருக்காங்க. தெரியுமா? அதுக்குள்ள மன புடிச்சாரா? ஐயோ, தேன் சொட்டுது. நிமித்தி புடிங்க. டேய், பூந்து விளையாடுங்க. உங்க ஒம்புக்கே நான் வரல. நம்ம பையன்தான். ஆமா, இந்த கை தேன் தொட்ட கையால தலையை தொட்டா முடி நரைச்சிடும். அதான் தடுத்தேன். ரொம்ப நன்றி. நன்றி சொல்ற அளவுக்கு நான் என்னங்க செஞ்சுட்டேன்? இதுல தொடச்சுக்குங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணு அன்பை கொடுத்தா நட்பு, மனசு கொடுத்தா காதல், முந்தானைய கொடுத்தா மனைவி. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். உங்களை முதலா பார்த்தப்பவே என் மனசு கொடுத்துட்டேன். உங்களை முழுக்க புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் முந்தானையை கொடுக்கிறேன். இந்தாங்க. திருவிழா கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். வீரமான ஆம்பளை யாராவது இருந்தா என்கிட்ட போட்டிக்கு வாங்கடா. என்ன ஜெயிக்க எவனும் பிறக்கலடா. அப்படி என்ன ஜெயிச்சுட்டா நான் சேலை கட்டிக்கிறேன்.
ஏன்டா பின்னால வந்து வெட்ட வர்ற? விவரமான தம்பி நான் கண்டு தப்பிச்சுக்கிடுச்சு. நீதான் அங்கேயே தோத்து போயிட்டிய. அப்படியே போக வேண்டியதானா வெண்ண. அசத்திட்டீங்க. எங்க கிராமத்து சார்பா இந்த மாலையை உங்களுக்கு போடுறோம். நன்றி. திருப்பரங்குன்ற முருகனை நினைச்சு காவடி எடுத்தா நினைச்சது நடக்கும். இதுவா முத்துமீனா நடந்துச்சு. படிச்ச பொண்ணுல எப்படினாலும் வரும். இல்ல தம்பி, அவன் தங்கச்சி அவன் எடுத்துட்டு போறான். நீ என்ன தாலியா கட்டியதை தடுக்கிறதுக்கு? தம்பி, பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கிறோம்.